நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல்க்கோ இல்லை கடைக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீ ட்ரிங்க் ஆஃபர் கொடுத்தா அதை வாங்காதீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல்க்கோ இல்லைனா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஃப்ரீயாக ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாரு இல்லை ஸ்நாக் கொடுக்குறாருன்னா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்கள் மைண்ட் வந்து யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை திருப்பி அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற மாதிரி தான் ப்ரோக்ராம் ஆகிருக்கும். இட்ஸ் கால்ட் ரெசிப்ரோக்கல். இப்போது அவங்ககிட்டேருந்து நீங்கள் ஜூஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டீல் முடிகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த டீலில் இஷ்டம் இல்லைனாலும், ஐயோ ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டோமே, இப்போ இங்கேருந்து போனால் அவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி தான் உங்கள் மைண்ட் யோசிக்கும். ஸோ அந்த ட்ராப்பில் உழுவாதீங்க. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு நகை கடையில் போய் உட்காந்தோடனே வந்து ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த நகையை பிடிக்காம அதை ஜூஸ் குடிச்சிட்டோமேங்கிறதுக்காக வாங்கிட்டு நகையை வாங்கினவங்களும் இருக்காங்க. ஒரு கார் ஷோரூம் போகிறீங்க, ஃப்ரீயாக காஃபி வரும் உங்களுக்கு. காஃபியை குடிச்சிட்டு 10,00,000 அந்த சேலே இல்லாத காரை எப்படியாவது உங்கள் தலையில் கட்டி அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்றதெல்லாம் கூட யோசிக்க மாட்டீங்க. ஆனால் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி வாங்குறது கிடையாது. ஆனால் சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, திருப்பி பேச மாட்டாங்க. அந்த ட்ராப்பில் போய் விழுந்துருவீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.